ரஷ்யாவினுடைய 747 போயிங் விமானம் வந்து இறங்குதுன்னா ஒரு நாட்டுக்கு அரசியல் ரீதியாக ஏதோ முக்கியத்துவம் இருக்கிறது என்பது பகிரப்படும். தற்போது ரஷ்யா வழியாக ஈரானுக்கு இராணுவ தளபாடங்களைத்தான் இந்த போயிங் 747 கொண்டு வந்திருக்கலாம் என்கிற தகவல்களும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். சீனா தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக பல சேட்டலைட் காட்சிகளை வெளியிட்டு வருகிறது. சீனா ஈரானுக்கு தேவையான அவர்களுடைய J-20 வகையான தாக்குதல் விமானத்தை கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த ஒரு மாபெரும் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 125வது நாளை அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க இருக்கிறோம். நான் வெளியூரில் இருக்கிற காரணத்தினால தான் வீடியோக்கள் இந்த வடிவத்தில் தரப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் வளமை போன்ற வீடியோக்கள் நம்ம தருகிற அந்த பழைய குவாலிட்டி மெத்தட்லேயே தந்துருவோம். இன்னைக்கு மாத்திரம் பொறுத்து கொள்ளுங்க என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முதன்மை தகவல்கள் பிரகாரம் ரஃபா பார்டருக்கு உள்ளே இருந்து, அதாவது காசா பக்கம் இருந்து ஈஜிப்டுக்கும் அல்லது ஈஜிப்ட் பக்கம் இருந்து காசாவுக்கும் தாங்கள் நிர்ணயித்த எண்ணிக்கையை தவிர வேறு யாரையும் அனுப்ப முடியாது என்கிறது இஸ்ரேல். அதே நேரத்தில் நிர்ணயித்த எண்ணிக்கையில் உள்ள மக்களையாவது நீங்கள் அனுப்பணும் என்கிற கோரிக்கையை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுத்து கொண்டிருக்கிறார்கள். 200 பேரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் 2 பக்கமும் அனுப்புவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பக்கம்னு சொன்னால் காசாவிலிருந்து 150 பேரை வெளியேற்றுவோம், ஈஜிப்டில் இருந்து காசாவுக்குள்ள 50 பேர்